ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் சிக்கன் வடை பண்ணியிருக்கேன். அதுவும் ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்கேன். இந்த வடையோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் உரலில் வச்சு இடித்து வச்சுருக்கேன். சிக்கன் எலும்பே இல்லாமல் கறி பீஸாக இருக்கும்ல, சுத்தமாக எலும்பு தோல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா கறி பீஸாக இருக்கிறத மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்போக்கப்போ தண்ணி தேவைப்படும். லைட்டாக தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறணும். ரொம்ப கொல கொலன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு பதத்துக்கு வரும். நம்மளுக்கு அரைக்கும் போதே தெரியும். கொல கொலன்னா நம்ம வடை பிடிக்க முடியாதுல்ல, வடை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா மிக்சியில் சிக்கனை அரைச்சி எடுத்துட்டு, இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அது கூட அரைச்சி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு, கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, பெருசோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வடை எப்பயும் நார்மலாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். அந்த மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறது கிடையாது. மீன் பொரிப்போம்ல தோசைக்கல்லில், அந்த மாதிரி வடை தட்ட போகிறோம். தோசைக்கல்லில் தான் வடையை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வடையை நம்ம தட்டுவோம்ல, பருப்பு வடை அந்த மாதிரி தட்டுவோம்ல, அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு தட்டி வச்சேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வடை நல்லா வருமா, ஒட்டாமல் வருமானதே ஃபஸ்ட்டு என்னோட யோசனையாக இருந்துச்சு. கல்லில் ஒட்டாமல் வருமா, பிஞ்சுக்கிருமோ அப்படின்ட்டு. ஆனால் பொண்ணு போல் பூ போல் அழகாக வந்துச்சு செல்லப்பிள்ள. ஆஹா, செல்லப்பிள்ள அழகாக வருது, வாசனை வேறு கமகமன்னு இருக்கு. இன்றைக்கி சிக்கன் வடை ஒரு புடி நம்ம இன்றைக்கி அமர்க்களம் பண்ணுறோம். நான் சிக்கன் வடை ஃபஸ்ட் டைம் செஞ்சு நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானாக மனசுக்குள்ளே பேரானந்தப்பட்டுக்கிட்டு சிக்கன் வடையை அழகாக சுட்டி எடுத்தேன். இந்த ரவுண்டு 4 பேர் 4 மூலையை காத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள சுட்டி எடுத்துட்டு இவங்கள ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்பேன். ஏன்னா ஆர்வம் தாங்க முடியலை, எப்படி இருக்குது நம்ம தடவை செய்கிறோம்ல அப்படின்ட்டு ஆர்வம் தாங்க முடியாமல் நானும் எங்கள் விஜயும் டேஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தில் சைடில் பிச்சு சாப்பிடும்போது அது கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. நடுவில் பிச்சா வேகவே இல்லைங்க. நடுவில் அப்படியே அந்த சிக்கனோட ஸ்மெல் அடிச்சுட்டு ஒரு மாதிரி கடலை மாவு வேகாமல் அப்படியே பச்சையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணி மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இருந்த மிச்ச மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக தட்டி போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். டேஸ்ட் பருப்பு வடை டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு, சுத்தமாக சிக்கனோட டேஸ்ட்லேயே கிடையாது. விஜய்கிட்ட கேட்டதுக்கு அவங்களும் அதே தான் சொன்னாங்க. எனக்கு தான் சிக்கன் வடை பண்ண தெரியலையா, இல்லை நம்ம யார் விட்டையாவது பிட்டு காப்பி அடித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்போயுமே ஃபெயில் ஆயிரும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஃபெயில் ஆயிருக்கு. இதான் வடையோட ரிசல்ட். ஓகே.